வணக்கம் தமிழர்களே, இன்னைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா சாம்சங் தரப்புலேருந்து சாம்சங் A32 5G இந்த ஃபோனை பற்றின ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் அண்ட் டீடைல்ஸ் எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுப்போம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசுனா மறக்காம கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. ஸோ நான் போகிற வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். நான் தான் உங்கள் மெட்ராஸ் தமிழன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஃபோனோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்ல நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா டிஸ்பிளே தான். ஸோ இந்த ஃபோன் டிஸ்பிளே எப்படி வருதுன்னு கேட்டிங்கன்னா 6.5 HD ப்ளஸ் TFT LCD டிஸ்பிளேவா இந்த ஃபோன் நம்மளுக்கு வருது. இந்த டேர்ம் TFTனா என்னன்னு கேட்பீங்க. அது ஒன்றும் இல்லை, டின் ஃபிலிம் டிரான்சிஸ்டர். இப்போ நம்ம ரெஃப்ரெஷ் ரேட் பக்கம் வருவோம். ரெஃப்ரெஷ் ரேட் பக்கம் வரும்போது நம்மளுக்கு ஒரு அஃபிஷியலான நியூஸோ இன்ஃபர்மேஷனோ கிடைக்கல. ஸோ நம்மளா ஒரு அசியூம் பண்ணணும்னா இந்த ஃபோனோட ப்ராசஸர் வந்து 90 Hz டிஸ்பிளே அந்த ரெஃப்ரெஷ் ரேட் வரைக்கும் சப்போர்ட் பண்ணுமா. ஸோ நம்ம ஒரு 60 Hz 90 Hz எதிர்பார்க்கலாம். இப்போ நம்ம ரெண்டாவதா என்ன பார்க்க போறோம்னு கேட்டிங்கன்னா கேமரா தான். ஸோ இந்த ஃபோனோட ரியர் சைடில் குவாட் கேமரா செட்டப் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம அதை ஆர்டர் வைஸாக பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 48 மெகா பிக்சல் பிரைமரி கேமரா, செகண்ட் பார்த்தீங்கன்னா 8 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் கேமரா, இன்னொன்று வந்து 5 மெகா பிக்சல் மேக்ரோ கேமரா, இன்னொன்று வந்து 2 மெகா பிக்சல் டெப்த் சென்சார். ஸோ இப்போ நம்ம செல்ஃபி பக்கம் வந்தோம்னா 13 மெகா பிக்சல் உடைய ஒரு செல்ஃபி கேமரா கொடுக்குறாங்க. இப்போ நம்ம மூணாவதா என்ன பார்க்க போறோம்னு கேட்டிங்கன்னா ப்ராசஸர் தான். ஸோ இந்த ஃபோனுக்கு வந்து என்ன ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்கான்னு கேட்டிங்கன்னா MediaTek Dimensity 720 5G இந்த ப்ராசஸர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த 720 5Gன்னு சொல்லும் போதே இது ஒரு 5G சிப்செட்னு நம்மளுக்கு தெரியுது. ஜிபியூக்கு வந்து என்ன ஜிபியூ யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா Mali G57 MC3 இந்த ஜிபியூ தான் இந்த ஃபோனுக்கு வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம நாலாவதா என்ன பார்க்க போறோம்னு கேட்டிங்கன்னா பேட்டரி, OS அண்ட் ஸ்டோரேஜ். ஸோ பேட்டரி பக்கம் வந்தோம்னா 5000 mAh கெப்பாசிட்டி உடைய பேட்டரி யூஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபோனுக்கு வந்து 15 watts ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு அடாப்டும் டைப் சி கேபிளும் கிடைக்குது. அடுத்து நம்ம OS பக்கம் வருவோம். OS பக்கம் வந்தோம்னா இந்த ஃபோன் நம்மளுக்கு கிடைக்கும் போது Android 11 வெர்ஷன் இந்த OS வெர்ஷனில் தான் நம்மளுக்கு இந்த ஃபோன் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் கவர் ஸ்கின்னுக்கு வந்து One UI 3.0 இந்த கவர் ஸ்கின் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம ஸ்டோரேஜ் பக்கம் வருவோம். ஸ்டோரேஜ் பக்கம் வந்தோம்னா இந்த ஃபோனோட ஸ்டோரேஜ் வேரியன்ட் பார்த்தீங்கன்னா 4 டைப் இருக்கு. நம்ம ஒவ்வொன்றா சொல்லி வருவோம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 4GB RAM 64GB இன்டர்னல் ஸ்பேஸ், இன்னொன்று வந்து 4GB RAM 128GB இன்டர்னல் ஸ்பேஸ், இன்னொன்று வந்து 6GB RAM 128GB இன்டர்னல் ஸ்பேஸ், இன்னொன்று வந்து 8GB RAM 128GB இன்டர்னல் ஸ்பேஸ். இப்போ நம்ம அஞ்சாவதா என்ன பார்க்க போறோம்னு கேட்டிங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட், கலர் அண்ட் ப்ரைஸ். ஸோ இந்த ஃபோனோட ஃபிங்கர் பிரிண்ட் பார்த்தீங்கன்னா சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாராக கொடுக்குறாங்க. அதாவது பவர் பட்டன்லேயே இருக்கிற மாதிரி கொடுக்குறாங்க. அடுத்து நம்ம கலர் பக்கம் வருவோம். கலர் பக்கம் வந்தோம்னா இந்த ஃபோன் வந்து நம்மளுக்கு 4 கலரில் தான் வருது. அது என்னென்ன கலர்னு கேட்டிங்கன்னா ஆசம் பிளாக், ஆசம் ப்ளூ, ஆசம் வயலட், ஆசம் ஒயிட். அடுத்து நம்ம ப்ரைஸ் பக்கம் வருவோம். ப்ரைஸ் பக்கம் வரும்போது இந்த ஃபோனோட எக்ஸ்பெக்டட் ப்ரைஸ் என்ன ரேஞ்சில் இருக்குன்னு கேட்டிங்கன்னா 23,400 24,500 இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் இருக்கும். ஸோ அவ்வளோதான் தமிழர்களே, இந்த வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம் நம்ம. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவில் இருந்து உங்களுக்கு இந்த சாம்சங் A32 5G இந்த ஃபோனை பற்றின ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் அண்ட் டீடைல்ஸ் கிளியராக ஓரளவுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, என்கிட்ட சொன்ன கீழே கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.